வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா JMS சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். மீனழகரும். ஸோ மீனழகர்னு சொன்னாலே எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. வந்தா ஓவரா பேசுறாங்கப்பா, ரொம்ப அட்வைஸ் அதிகமா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அந்த காரியத்தை பண்ணிருக்காங்களா அப்படி இது மாதிரி கேட்கறாங்க. ஸோ எதனால இந்த அட்வைஸ் குணாதிசயம்ல இந்த குருனால வருதா? ஆமா, குருவனுடைய நட்சத்திரமும் அங்க ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி குருவனுடைய வீடாகவும் இருக்கு, காலசக்கரத்துக்கு 12ஆம் வீடாக இருக்கு. ஒருத்தருக்கு எப்பவுமே பாருங்க 12 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலே, இப்ப நம்ம ஜென்ரலா நான் எல்லா வீடியோலையும் சொல்றது 4, 8, 12 ஆகாதுன்னு சொல்றேன். காலச்சக்கரத்துக்கே 4, 8, 12 நேர் ராசிகளாகத்தான் அமையுது. அந்த ராசிகள் கொஞ்சம் அதாவது வீடு பேரு, மோட்சம், கஷ்ட நஷ்டம், அதாவது தண்டனை இப்படின்ற ராசிக்கு அடையாளமா இருக்கிறது. அதுல கடைசி ராசின்ற பேர் வேற. இந்த கடைசிங்கிறது நம்ம உடம்புலயே தலையிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உறுப்பு கடைசியிலிருந்து பாதம் தான் வரும், அந்த கால் தான் வரும். அதனால இவங்களுக்கு அந்த அதனுடைய சிம்பல் பாருங்க, மீன் சுத்திக்கிட்டே இருக்கும். 2 மீன் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த இது என்ன ஆகுதுன்னா, சமுத்திரம் சமுத்திரத்தினுடைய ஆழமான ஒரு ஆய்வு ஆராய்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் மைண்ட்ல. உலகத்தினுடைய எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அங்க ஆர்வம் இருக்கும். ஆனா யாருக்கிட்டையும் ரசிக்கிற மாதிரி பேச தெரியாது. அது என்ன ஆகும்? 12ஆம் இடம். காரணம் அந்த ஈர்ப்பு இல்லை. இப்ப காலச்சக்கரத்துக்கே 12ஆம் இடம்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? அது சொன்னா கோவிச்சுக்குவாங்க. இப்ப கழிவு பாதைன்னு சொல்லுவோம். ஜென்ரலா 12ஆம் இடத்தை கழிவு பாதை அப்படின்னு உறுப்புகளை சொல்லும் போது சொல்லுவோம். இப்ப நம்ம ஜென்ரலா நம்மளுக்கு இவங்க உதவ மாட்டாங்கன்னு சொல்லலாம்ல, அப்படி எடுத்துக்கலாம். அப்ப உலகம் இவங்களை ஜட்ஜ் பண்றதை இவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கொஞ்சம் விவேகத்தை பயன்படுத்தணும். எப்பவுமே 12ஆம் இடம் அப்படின்றது 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். 5க்கு 8. 5ன்றதுதான் ஆழ்ந்த அறிவு, ஆழ்ந்த புலமை, இன்ட்யூஷன் பவர். இயற்கையை இயற்கைங்கிறதே 5ஆம் இடம் தான். அந்த இயற்கைக்கு விரோதமான 8ஆம் இடமா இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? விவேகம் இல்லாம போயிடும். யாருக்கிட்ட எதை பேசணும், அல்லது நாம எப்படி பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ணணும், எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் ஒரு கருத்துக்கு, அதிக பிரசங்கித்தனம்ங்கிறது தேவையா, நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இருந்தா மட்டும் அந்த இடத்துல பேசினா பரவாயில்ல. எப்ப பார்த்தாலும் இவங்க அட்வைஸ் சொன்னாங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அந்த வசீகரத்தன்மையை இழந்துடுறாங்க. சமூகம், சமுதாயம், எதிர்ப்பாளர்கள், அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் 7ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இவங்களுடைய 7ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அதனால திருமண வாழ்க்கையும் சரி, பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது கஸ்டமர் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, விரோதத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. 7 6ஆம் மாறுதுல்ல, அப்ப அது விரோதமாயிடும். அப்ப இது இயற்கையிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறத புரிஞ்சு இவங்க என்ன பண்ணணும்னா, தேவைக்கு தகுந்ததை பேசினா போதும். ஆனா தேவைக்கு தகுந்ததை அவசியம் பேச வேண்டிய இடத்துல பேசாம விட்டாலும் பிரச்சனை தானே. அப்படி பேசாமையும் விட்டுருவாங்க. இதற்கு காரணம் இவங்க லக்னத்திலேயே இருக்கிற சனி பகவான், உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்ப அதுல புள்ளிகள் ரொம்ப அமைஞ்சிட்டு இருக்கும் போது, இவங்களுடைய சனி ஆளுமை கிரகமா வரும் பொழுது 1, 5, 9ங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டை கொடுக்குது, லேட் மைண்டை கொடுக்குது. அது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா ஏதோ ஒரு கவனத்துல இருப்பாங்க. அந்த வார்த்தைக்கு பதில் சொல்றதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமையே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அதை உள்ளூர் கவனிக்கிறது இல்லை. அது ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டு. அதனால மெயினா தலை, இவங்களுக்கு தலைங்கிறது காலச்சக்கரத்துக்கு காலம் மாறுறதுனால இவங்களுடைய சிந்தனையிலேயே இவங்க ஒரு கவுன்சிலிங் எடுத்து வளர்த்துக்கிட்டு தன்னைத்தானே இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நாம எப்படி அப்டேட் பண்ணிக்கணுங்கிற ஒரு பேக்கேஜ் டெவலப் பண்ணிக்கணும். அப்படி பண்ணாங்கன்னா நல்லா இருப்பாங்க. பொதுவாகவே இந்த மீனழகர்காரங்க நிறையவே தாட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எங்க போகும், இந்த உலகம் ஏன் எப்படி இருக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான விஷயங்களுக்கு ஏன் இந்த தேடுதல் அதிகமா போகுது? 12ஆம் இடம் என்பது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது. இப்ப PhD ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க, அல்லது
சயின்டிஸ்ட் வந்து லெபார்டரியில் டெஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து 12ஆம் இடம். இப்போ நம்ம சிபிஐ ரைடு, அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடு, இது மாதிரி ஸ்குவாட் ரைடு, இது மாதிரி சோதனைகளும் வந்து தெரியாமல் ரகசியமாக செயல்படுற ரைடுகளும் 12ஆம் இடம். ஸோ 12ஆம் இடத்துல என்ன விஷயம் இருக்குன்னா, ரகசிய செயல் திட்டங்களும் இருக்குது, ஆராய்ச்சி மனப்பான்மையும் இருக்குது. அதனால் இவங்க தேடுதல் வந்து அது வர்றது சகஜம்தான். சில பேர் அப்படி தேடிதான் நிறைய பேர் வந்து ஞானிகளாக இருப்பாங்க. இப்போ இப்போ வந்து எது உண்மை எது உண்மைன்னு தேடி தேடிதானே நம்ம இந்திய நாட்டில் பாரத தேசத்தில் ஆன்மீகம் தலை தோங்கி இன்னைக்கு உலகத்துக்கே ஆன்மீகத்துக்கு முன்மாதிரியாக ஏன் இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை தான். இப்போ அந்த தத்துவத்தை வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு வைங்க, தத்துவம்னா இறை தத்துவம், இறை தத்துவம்னு பிலாசபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து கரெக்டாக பகுத்து பார்த்து பிரித்து பார்த்து அதில் வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கிற அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டாதான் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட முடியும். அங்கே ஆன்மீகத்துக்கு முக்கிய கருவியாகவும் இருக்கிறவரும் சனி தான். சனிங்கிறது நம்ம சன்னியாசி கிரகம்னு சொல்கிறோம் ஜென்ரலாக. அப்போ அந்த சனி வந்து 1ஆம் இடத்துல இருக்காரு, 5ஆம் இடமான கடகராசியில் இருக்குது, 9ஆம் இடமான விருச்சிக ராசியில் இருக்குது. இது வந்து காலச்சக்கரத்துக்கு 4, 8, 12 இருக்கு. அப்போ இந்த 4, 8, 12ங்கிறது வந்து வீடு பேரு, மோட்சம், முக்தி நிலை, எண்டு ஆஃப் தி லைஃபு, இப்படி ரிசர்ச்சுக்கு உண்டான விஷயத்தை வச்சிருக்கிறதுனால தான் இவங்களுக்கு அந்த பேர். மீனலகரக்காரங்க, இந்த அகம் சார்ந்த வாழ்க்கை சொன்னீங்க, இப்போ புறம் சார்ந்த வாழ்க்கையை உங்க மென்மேலும் வளரணும்னா என்ன விஷயங்கள் பண்ணலாம்? 10ஆம் இடம் வந்து இவங்களுக்கு 9ஆம் இடமா வருது. காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் தான் இவங்களுக்கு 10ஆம் இடமா வருது. அதனால இவங்க அந்தஸ்து, கௌரவம், வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டிங், மார்க்கெட்டிங், ரெப்ரசன்டேஷன் இப்படி போய்க்கணும். இப்படி போயிட்டாங்கன்னா இப்போ ஐடி லைன் சூட்டபிள் தான், அந்த மாதிரி கன்சல்டிங் சூட்டபிள் தான், ஆன்மீக லைன் சூட்டபிள் தான். அதே மாதிரி இப்போ சொல்லி கொடுக்கறது, இன்ஸ்டியூஷன் நடத்துறது, இந்த மாதிரி பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் நடத்துறது பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து 4, 10 அப்படிங்கிறது இவங்களுக்கு தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்தானம். அது வந்து காலச்சக்கரத்துக்கு 3, 9ஆக மாறுது. அந்த 3, 9ங்கிறது டிரான்ஸ்போர்ட். ஸோ அந்த மாதிரி இவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. மீன லக்னக்காரர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற ஒரு குழந்தை மனப்பான்மையும் உண்டு. அதனால நண்பர்களாலேயும் அல்லது வந்து பார்ட்னர்களாலேயும் அல்லது கஸ்டமர்களாலேயும் சீட் பண்ணப்படுவாங்க. 7ஆம் இடம் அந்த 6ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால இவங்க நம்பிக்கையின் பேரில் இவங்க வந்து நம்ப வேண்டியதை நம்ப மாட்டாங்க, நம்ப கூடாததை நம்பிடுவாங்க. அதனால இவங்களுக்கு தோல்வி தான் மிஞ்சும். இப்போ இவங்களுக்கு 12ஆம் இடம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடமா வருதா? அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸு தானே. அப்போ அதுவே இவங்களுக்கு 12ஆம் மாறுது இல்லை, நண்பர்களால தான் பிரச்சனையே வருது. 7ஆம் இடமும் பார்ட்னர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நண்பர் ஆனாலும் சரி, பார்ட்னர் ஆனாலும் சரி, அது 6ஆம் இடமா வருது. மனைவியும் வந்துடும் இல்லைங்களா? மனைவியும் வந்துடும். அப்போ எல்லாத்துலேயுமே அதிருப்தியாக இருக்கும்போது ஆன்மீகம் மட்டும்தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்குது. தத்துவம், ஆன்மீகம், இந்த மாதிரி மீடியேட்டராக இருக்கிறது அல்லது டிரான்ஸ்போர்ட் நடத்துறது, இது மாதிரி வந்து மார்க்கெட்டிங் லைன் மட்டும் தேர்ந்தெடுக்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடம் வந்து இவங்களுக்கு பணஸ்தானம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 1ஆ இருக்குது, அது சரராசியாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னா இவங்களுக்கு பண வளர்ச்சி பெருகும், நல்லாவே இருப்பாங்க. அந்த மாதிரி மீன லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. கலைத்துறையில் இருப்பாங்க, கலைத்துறையில் வித்தியாசமாக பண்ணுவாங்க, பெரிய மேதாவித்தனத்தை காட்டுவாங்க. அதுல எல்லாம் இவங்க பணம் சம்பாரிச்சுப்பாங்க. அந்த கலைத்துறையில் மட்டும் இருந்தாங்கன்னா சம்பாரிச்சுக்குவாங்க, அதை விட்டுட்டு ப்ரொடக்ஷனுக்கு போகக்கூடாது. சூப்பரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, அற்புதமா டெப்தா சொல்லிட்டீங்க. அடுத்த சீரீஸ்ல கொஞ்சம் பிரம்மாண்டமான விஷயங்கள் எடுத்து நம்ம பேச போறோம்யா. நான் ரொம்ப ரொம்ப கண்டிப்பா. நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் முறை உங்களது விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.